జపాలి వేణుగోపాల స్వామి శిలాతోరణం శ్రీవారి పాదాలు 6 గుళ్ళకి రాను పోను టికెట్ ధర 120 రూపాయలు మాత్రమే। 6 కోయిల్ పోవర టికెट 120 ரூபாய்। 6 मंदिर आने के जाने के 120 ரூபாய்। ஆல்ரெடி நம்ம சேனல்ல 6 கோவில்ல 4 கோவில் பத்தி வீடியோ போட்டிருக்கோம்। நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க। டிடிடி ஃபாரஸ்ட்னு போட்டிருக்கு। இப்படிதான் நம்ம உள்ள போகணும்। நிறைய பேர் வெளியில வந்துட்டு இருக்காங்க। இப்ப நம்ம உள்ள போலாம்। போட்டோ எடுக்கிற கடை இருக்கு। இந்த இடத்துல சௌரி முடி வித்துட்டு இருக்காரு। நிறைய டிசைனா இருக்கு சௌரி முடி। இந்த இடத்துல கேப்பு தொப்பி இதெல்லாம் விற்கிறாங்க। ராக் கார்டன் கூட தாங்க இப்ப நம்ம போக போறோம்। ராக் கார்டனை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க। இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பாறாங்கல் இருக்கு। 2 பாறாங்கல்லாம் ஒரு சின்ன ஜாயிண்ட்ல போய் அட்டாச் ஆகுது। நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு। இந்த இடத்த ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றாங்க। இந்த இடத்துல பாருங்க பெரிய பலாப்பழ மரமே இருக்கு। கொத்து கொத்தா பலாப்பழம் இருக்கு। கை கேட்டுற தூரத்துல இருக்கு। அப்படியே எடுத்து சாப்பிடலாமான்னு தோணுது। இந்த இடத்துல நிறைய நாட்டுக்கோழி சேவல் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க। அந்த பக்கம் ஒரு பீகாக் கூட இருக்கு, ஆனா வீடியோ எடுக்க முடியல। இந்த இடத்துல ஆமை கூட இருக்கு பாருங்க। இந்த இடத்துல கடைலாம் இருக்கு, நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம்। சின்ன பசங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க। இந்த கடையில மாஸ்க் விற்கிறாங்க, கொரில்லா மாஸ்க், டைகர் மாஸ்க் இந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க। இங்க சக்கரை தீர்த்தம்னு போட்டு ஆரோ மார்க் போட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க। இங்க ஒரு பெரிய நெட்டு போட்டிருக்காங்க, நம்ம அந்த சைடு விழக்கூடாதுன்னு। அங்க மக்கள் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க। ஃபுல் ஃபாரஸ்ட் தாங்க। இந்த இடத்துல பொரி மசாலா வித்துட்டு இருக்காங்க। இந்த ஊர்ல புருக்கலுன்னு சொல்றாங்க। ஒண்ணு தாங்க வேர்க்கல்ல। இந்த இடத்துல நம்ம வேர்க்கல்ல வாங்கியிருக்கோம்। இது சில்லற வாங்கியாச்சு। போலாம், சாப்பிட்டுட்டே போலாம்। நம்ம இந்த சைடுல இருந்து அந்த சைடு போக போறோம்। நடுவுல ஒரு பிரிட்ஜ் போட்டு இந்த இடத்துல சின்னதா ஒரு ஃபால்ஸ் மாதிரியே இருக்கு। அந்த இடத்துல தண்ணி வந்துட்டு இருக்கு, நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும்। உள்ள மக்கள் அலௌடு கிடையாது। நல்லா நெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க। நீங்க உள்ளேயும் போக கூடாது, குளிக்கவும் கூடாது। இந்த மலை ரொம்ப அழகா இருக்கு। இந்த இடத்த பத்தி உங்களுக்கு சொன்னா புரியாது। நீங்க திருமலா வந்தீங்கன்னா மறக்காம இந்த சிலா தோரணம் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்தாதான் புரியும்। அவ்வளவு நல்லா இருக்கு இந்த இடம்। இங்க தெலுங்குல சக்கர தீர்த்தம்னு எழுதியிருக்காங்க। இந்த இடத்துல சின்னதா ஒரு குகை இருக்கு, நம்மளால உள்ள போக முடியல। இப்ப நம்ம நேரா சக்கர தீர்த்தத்துக்கு போலாம்। இங்க எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, இந்த பாறாங்கல்ல பிடிக்கிற மாதிரி। நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு। இங்கே சுவாமிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க। இதுக்கு மேல ஸ்லிப்பர் அலௌடு கிடையாதுன்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க। நம்ம இந்த இடத்துல ஸ்லிப்பர் எல்லாம் விட்டுடலாம்। இந்த இடத்துல கரண்டி விசில் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க। இப்ப நம்ம போயிட்டு சுவாமியை பார்க்கலாம்। ஓம் நமச்சிவாய। நம்மளால சிவன் பக்கத்துல நந்தி பகவானை பார்க்க முடியுது।
ஓம் நமச்சிவாய. இந்த இடத்துல நாகம்மா வச்சிருக்காங்க, நம்ம கும்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல லக்ஷ்மி நரசிம்மர் வச்சிருக்காங்க, பெருமாளுடைய இன்னொரு அவதாரம். ஏழுகுண்டவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. நீங்க சிலாத்தோரணம் வந்தீங்கன்னா சிவனையும் பெருமாளையும் ஒன்னா தரிசிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த இடத்துல குங்குமம், மஞ்சள், சந்தனம் வச்சிருக்காங்க. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. இந்த இடத்துல நீங்க தேங்காய் உடைக்கலாம். இவங்க தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வேணும்னா தீபம் கூட ஏற்றி வைக்கலாம். இந்த தென்றல் காத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இந்த இடத்துல வீசுது நம்ம மேல. ரொம்ப குளு குளுன்னு இருக்கு. கீழே பார்த்தோம்னா பெரிய பள்ளம். கிரில் கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க சேஃப்டியா இருக்கிறதுக்கு. கீழே பார்த்தோம்னா பெரிய பள்ளம். நம்ம வரும்போது பார்த்தா அதே பெரிய கல்லு எவ்வளவு பெருசு பாருங்க. இப்ப நம்ம மலை ஏறி திரும்பி அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கே வந்தாச்சு. நிறைய தண்ணி நின்றுட்டு இருக்கு. குப்பை போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. வேற எங்கேயும் போடாதீங்க குப்பைய. இங்க படியெல்லாம் ரொம்ப அகலமா இருக்கு. நம்ம இறங்குனதும் தெரியல, ஏறிட்டு இருக்கிறதும் தெரியல. ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம இந்த கடையாண்ட வந்தாச்சு. இந்த கடையில தான் நம்ம வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டோம். அந்த இடத்துல பெருசா 3 ஃபேன் இருக்கு. கரண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஃபேன் வச்சு. இந்த இடத்துல நிறைய செடி கொடி மரம்லாம் இருக்கு. பச்சை பசேல்னு இருக்கு இந்த இடமே. இப்ப நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். அப்படியே போகலாம். இந்த இடத்துல மாஸ்க் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நம்ம போகும்போதே பார்த்தோம். இந்த மாஸ்க் வந்து 50 ரூபாவாம். இந்த இடத்துல ஒரு பாம்பு புத்து இருக்கு. பூவெல்லாம் பூத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பார்க் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போறோம். இங்க ஒரு பெருமாள் வச்சிருக்காங்க, நம்ம கும்பிடலாம். கோவிந்தா கோவிந்தா. இங்க நிறைய சாமி சிலை இருக்கு. ஒரு சாமி சிலைக்கும் கீழே தெலுங்குல எழுதி இருக்கு. அதாவது தச அவதாரம், பெருமாளுடைய 10 அவதாரம். அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு மிஷின் வச்சு புல்லு வெட்டிட்டு இருக்காரு. எல்லாம் டெக்னாலஜி தாங்க. எவ்வளவு அழகா வெட்டுறாரு பாருங்க. இந்த இடத்துல நீங்க உட்கார்றதுக்கு நிறைய கல் இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காந்துட்டோம். சுத்தி பாருங்க, நிறைய செடி கொடி மரம் தான் இருக்கு. இந்த கோவிலை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்திருப்பீங்க. இங்க வந்து பார்க்க டைம் இல்லாதவங்க இந்த வீடியோ மூலமா பார்த்திருப்பீங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய். அடுத்தது நம்ம சேனல்ல ஸ்ரீவாரி பாதாளு பத்தி வீடியோ போட போறோம். தோ பாருங்க, இங்க காட்டணில் கூட இருக்கு. இப்ப நம்ம பாதாளுவை தொடுறதுக்கு லைன்ல நின்றுட்டு இருக்கோம். ஏழுகுண்டவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா.